ஹாய் மக்களே, இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து ஃப்ரைட் ரைஸும் சப்பாத்தியும். ஃப்ரைட் ரைஸ் வந்து 140, சப்பாத்தி ஒரு செட்டு 50 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. 190க்கு வெறும் 92 ருபீஸ் கூப்பன் கோட் அப்ளை பண்ணதுனால எப்படியும் இது கடையில் போய் வாங்குறதா தான் 190 தான் நம்ம கொடுக்கணும். ஜொமேட்டோவில் ஆஃபர் போட்டிருக்கான் 92. ஓகேவா, இப்போ பிரிப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், குவான்டிட்டிலாம் எப்படி இருக்குன்னு. இதுவும் டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கினேன். பிரியாணி தான் இது வரைக்கும் டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கியிருக்கு. இந்த நைட்டு வந்து இது வாங்கினது கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிரிங்க. குவான்டிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கொட்டுங்க அப்படியே பாக்ஸு. சரிங்க, பரவாயில்ல. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ஒர்த்து தான். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் போய் ரோட் சைட் கடையில் போய் சாப்பிட்றதா இருந்தாலே 140 130 வரும். இதுவும் ஒரு செட்டு சப்பாத்தி 50 ரூபா. ஓகே தான். பிரிங்க, இதையும் பிரிச்சுருங்க பார்ப்போம். குவான்டிட்டி ஓகே தான். சப்பாத்தி தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. சப்பாத்தி ட்ரையாக இருக்கா? ஆமாம், அப்பளம் மாதிரி நொறுங்கி இருக்கே. ட்ரையாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஹீட் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப ட்ரையாக. ஆமாம், ஆறி போயிருக்கு, ரொம்ப ஆறி போயிருக்கு. தூள் தூளாக நொறுங்கி. சப்பாத்தி ரொம்ப ஒஸ்ட்டு. சப்பாத்தி ஒஸ்ட்டு பாருங்க, வந்து ரொம்ப பிஞ்சு பிஞ்சு போய் கிடக்குது. ஃப்ரைட் ரைஸ் ஆறி போய் கிடக்குது, ரொம்ப இது ஆறி இருக்குது. சூடே இல்லை. இது நல்லா வந்து சூடாக இருக்குது. இது பழைய சப்பாத்தி. ஆமாம், வந்து இப்போ போடலை. இது வந்து மார்னிங் எப்படி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 டேஸ் சப்பாத்தியா? ஆமாம், இது 2 டேஸ் இருக்கும். நம்ம ஹோட்டல் நடத்துறது நமக்கு தெரியாதா? 2 டேஸ் சப்பாத்தி. சரி, ஓகே. ரிவ்யூ போட்டுற வேண்டியதான். டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி ஓகே. ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நானே பண்ணி பார்த்துக்கிறேன். பிஸ்மில்லா. ஸ்மெல் ஓகே தான், எனக்கு டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்குது. பட் சப்பாத்திக்கு 0 மார்க்கு தான். இது 10 out of 10 கொடுக்கலாம். அப்புறம் ஒன் மோர் திங், இந்த நாகூரில் வந்து இதுக்கு பேர் தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் சப்பாத்திக்கு பராட்டா, நாகூர் கோயிலில் வந்து சப்பாத்திக்கு பராட்டாக்கெலாம் வந்து நாகூரில் பராட்டான்னு தான் சொல்லுவாங்க. நாகூர் கோயிலெல்லாம் பரோட்டா, மற்ற ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க தெரில. வந்து இந்த ஊரில் மட்டும் இது கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக வருது. பராட்டாக்கும் வருது, சப்பாத்திக்கும் வருது. ஆனால் நாகூரில் பிரியாணிக்கு மட்டும்தான் வரும்.